கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். ஒரு விசை கூட ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். அஸ்திபாரங்கள் அப்படின்ற தலைப்புல பார்த்துட்டு வரோம். இந்த செய்திகள் ரொம்ப மிகவும் முக்கியமான செய்தி. திரும்ப திரும்ப கேட்க வேண்டிய செய்தி. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த சில செய்திகள், எல்லா செய்தியுமே அப்படிதான், எஸ்பெஷலி இந்த மாதிரி இம்பார்ட்டண்டான டீச்சிங்ஸ்லாம் கேட்கும் பொழுது ஒரு தடவை கேட்டிங்கன்னா ஒரு இடத்துல லைட் அடிக்கும். அதே மெசேஜை திரும்ப கேட்கும்பொழுது இன்னொரு இடத்துல லைட் அடிக்கும். அதே தடவை மூணாவது தடவை கேட்கும்போது இன்னொரு இடத்துல லைட் அடிக்கும். ஸோ இந்த மாதிரி காரியங்களை திருப்பி 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 கேட்பது மிகவும் அவசியம். ஏன்னா அப்படின்னாதான் அதோடைய முழு சாரம்சத்தையும் நம்மளால வாங்க முடியும். நம்ம அதாவது இந்த ஒவ்வொரு மெசேஜையுமே ஒவ்வொரு சீரீஸா பேசலாம், சரிங்களா? ட்ரையூன் டான்ஸ்ன்னு எடுத்தீங்கன்னா அதே ஒரு ட்ரையூன் டான்ஸ் சீரீஸா பேசலாம். வாட் இஸ் சின் அப்படி எடுத்தா அதே ஒரு சீரீஸா பேசலாம். இன்கார்னேஷனை அதை ஒரு சீரீஸா பேசலாம். ஆனா அப்படி பேசாம ஒரு ஃபுல் கனெக்ஷன் காட்டுறதுக்காக நம்ம டக்குன்னு பேசிட்டு போறோம். ஸோ ஒரு மெசேஜ்லேயே நிறைய மேட்டரை, நிறைய கண்டென்ட்டை பேக் பண்றோம். ஸோ நிறைய கண்டென்ட்டை பேக் பண்றதுனால அதை அன்பேக் பண்றதுக்கு நீங்க ஒரு தடவை கேட்டா போதாது. ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் மாத்திரம் கேட்டுட்டு இதுதான் எனக்கு தெரியும் அப்படி மாத்திரம் தயவு செய்து நினைக்காதீங்க. இது முழுவதுமாக எண்டு வரைக்கும் கேளுங்க. கேட்க வேண்டிய காரியங்கள், திரும்ப திரும்பவும் கேட்க வேண்டிய காரியங்கள். உங்க ஃப்ரெண்ட்ஸோட இந்த சீரீஸை ஷேர் பண்ணுங்க, ஃபுல்லா கேட்க சொல்லுங்க. இட் வில் ஹெல்ப் தெம். ஸோ என்ன ஆரம்பிச்சோம்னா, நம்முடைய தேவன், சரிங்களா, அவரை நாம் பார்க்கிற விதமான கண்ணோட்டம், சரிங்களா, என்ன கண்ணாடி போட்டு பார்க்கிறோம் நம்முடைய தேவனை எப்படி புரிஞ்சு வச்சிருக்கோம், அவரை குறித்ததான நம்முடைய புரிதல், தேவனை புரிஞ்சு வச்சிருக்கிற விதம் தான் எல்லாவற்றிற்கும் அஸ்திபாரமா இருக்கு. அவரை நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் எல்லாவற்றிற்கும் அஸ்திபாரமா இருக்கு. அவர் எப்படி இருக்கிறார், இருக்கிறவராகவே இருக்கிறான்னு சொன்னார்ல. எப்படி இருக்கிறார்? தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறார், அதெல்லாம் நம்புறோம். ஆனா எப்படி இருக்கிறார்? வாட் இஸ் ஹிஸ் பீயிங்? இருக்கிறவராகவே இருக்கிறவர்னா எப்படி இருக்கிறாரு அப்படின்ற கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் நம்முடைய கண்ணோட்டம் எல்லாவற்றையுமே மாத்துது. அது ஒரு தனிப்பட்ட ஒரு தேவன். அவரு தனியா இருந்தாரா? தனியா இருந்து என்ன பண்ணிட்டு இருந்தாரு? இப்படிப்பட்ட ஒரு தேவன் யாரை நேசிச்சாரு? எதையும் உண்டாக்குறதுக்கு முன்னாடி தன்னையவே பார்த்துட்டு இருந்தாரு, தனக்குன்னே இது பண்ணிருப்பாரு. ஸோ இப்படிப்பட்ட தேவன் உண்டாக்குனாரா? இதோ நிறைய பேர் பாத்தீங்கன்னா மேஜரா 2 வேர்ல்டு வியூ இருக்கு. வேர்ல்டு வியூனா என்ன? கண்ணோட்டம். நம்ம இந்த காரியங்கள் எல்லாம் புரிஞ்சு வச்சிருக்கிற நம்முடைய கண்ணோட்டம். ஒண்ணு பாத்தீங்கன்னா பேன்தியிஸ்டிக் வேர்ல்டு வியூன்னு சொல்லுவோம். பேன்தியிசம்னா அதுல எல்லாமே, அதாவது சிருஷ்டிகர் அப்படின்லாம் ஒருத்தர் கிடையாது, சிருஷ்டின்னு கிடையாது. இந்த இருக்குது பாத்தீங்களா யூனிவர்ஸ், இந்த மண்டலமே, இந்த காணக்கூடிய மண்டலமே தான் கடவுள். ஸோ நீங்க புரியுதுங்களா? எல்லாமே கடவுள். அதுல காட் இஸ் இம்பர்சனல். அது தனித்துவம் வாய்ந்த ஒரு நபர், ஆள் தத்துவம் உடையவர் கிடையாது பேன்தியிஸ்டிக்ல. பேன்னா ஆல், சரிங்களா, வைட், கவர். பேன் தேயஸ்னா காட், பேன்தியிசம். மோனோதேயிசம்னா என்னது? ஒன் காட், சரிங்களா, மோனோதேயிசம். இது 2 மேஜர் வேர்ல்டு வியூல, பேன்தியிசம், மோனோ. ஸோ பேன்தியிசம்ல பாத்தீங்கன்னா என்னது? எல்லாமே கடவுள். இதுவும் கடவுள், இது கடவுள், இது கடவுள், இந்த லைட் கடவுள், அந்த மாதிரி இது எல்லாமே கடவுளா இருக்கிறது மாதிரி நானும் கடவுள். சோ சிருஷ்டிகர், ஒரு சிருஷ்டிகர் ஒரு காரியத்தை சிருஷ்டித்தார் அப்படின்னே கிடையாது.
யூனிவர்ஸ் தான் இருந்துகிட்டே இருக்குது. நம்ம இப்ப இந்த இதுல இருக்கிறோம் பாருங்களேன், இதுல இருக்கிறதே வந்து ப்ராப்ளம். மாம்சத்துல இருக்கிறது தான் ப்ராப்ளம். நம்ம யூனிவர்ஸோட ஒன்னாகணும் அப்படின்றதான் இவங்களும் ஒன்றாகிறத பத்தி பேசுறாங்க. சரிங்களா? யூனியன், ஐக்கியத்தை பத்தி இவங்களும் பேசுறாங்க. நம்ம யூனிவர்ஸோட ஒன்னாகணும், இறைவனோடு ஒன்றரை கலக்கணும். ஸோ இங்க இறைவன்றது என்னது? யூனிவர்ஸ், காணக்கூடாத மண்டலம் வந்து தான் அந்த இந்த பாக்குறோமே எல்லாமே காண்கிற மண்டலமே தான் வந்து இறைவன். ஆழ்தத்துவம் உடையவர் கிடையாது, அதோட ஒன்னாயிரும். ஸோ கடலில் கரைத்த பெருங்காயத்தை போல என்ன செஞ்சிருவோம்? மாறிடுவோம். ஒரு சொட்டு வந்து கடல்ல ஊத்துறோம்னா அதுக்கப்புறம் அந்த சொட்டை கேட்டோம்னா கொடுக்க முடியாதுல்ல, கலந்துருச்சுன்னா கலந்துருச்சு. அந்த மாதிரி அந்த ஐக்கியத்துல ஆழ்தத்துவத்தை இழந்து போகிறோம், அடையாளத்தை இழந்து போகிறோம். இந்த ஐக்கியத்திலே அடையாளத்தை இழந்து போகிறோம். அடையாளத்தை இழந்து போறது மாத்திரம் இல்ல, அப்படிப்பட்டதான ஒரு கண்ணோட்டத்திலே என்ன கிடையாதுன்னா வாழ்க்கையில அர்த்தம் கிடையாது. சரிங்களா? இந்த மாம்சத்தில் இருக்கிறதுக்கு அர்த்தமே கிடையாது. இந்த மாம்சத்தில் இருக்கிறதே ஒரு சாபம். இதுல இருந்து நீங்க மறுபடியும் பிறக்காம இந்த மாம்சத்திலிருந்து தப்பிச்சு அப்படி யூனிவர்ஸோட ஒன்னாயிட்டீங்கன்னா நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? ரட்சிக்கப்பட்டுட்டீங்க. சோ இந்த மாம்சத்தில் வாழுகிறதுக்கு அர்த்தமே கிடையாது. இந்த மாம்சத்துல வாழ்றது என்னன்னா விதி விளையாடுது. சரிங்களா? இந்த யூனிவர்ஸ் வந்து கோள்கள், சரிங்களா, சந்திரன், நட்சத்திரங்கள், கோள்கள், அதுங்கெல்லாம் எந்தெந்த லைன்ல வருதோ, யூனிவர்ஸ் தானே காடு. சோ அதுங்க லைன்ல கரெக்டா இருந்தா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். அதுங்க கரெக்டான லைன்ல இல்லைன்னா உங்க வாழ்க்கை விதி விளையாண்டுரும் அப்படின்னு சொல்லி. சோ விதி தான் இருக்குமே ஒழிய அர்த்தம், பர்பஸ், மீனிங், தெய்வீக நோக்கம், டெஸ்டினி, சரிங்களா, நோக்கம், டெஸ்டினி அப்படின்றதுக்கெல்லாம் இங்க மீனிங், இங்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா வந்து இந்த அங்க ஒண்ணுமில்லாம கடைசியில போறதுதான் ரட்சிப்பு. சரிங்களா? நீங்க ஆழ்தத்துவம் உடையவரா இப்ப இருக்கீங்க, ஆழ்தத்துவம் இல்லாத யூனிவர்ஸோடு நீங்க ஒன்றாகணும் அப்படின்றதுதான் ரட்சிப்பு. புரியுதுங்களா? மோனோதியிஸ்டிக் இல்லையா, அகெயின் வந்து ஒரே தேவன். சரிங்களா? இது வந்து தேவன் ஆழ்தத்துவம் உடையவர் இல்லை, இது வந்து ஆழ்தத்துவம் உடையவர். ஆனா ஆழ்தத்துவம் உடையவர்லயே என்னன்னா எப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்னா, இவர் இந்த மாதிரி எங்கேயோ உட்கார்ந்துருக்காரு, அவருக்கும் பூமிக்கும் சம்பந்தம் இல்லை, பூமி வந்து பம்பரம் மாதிரி சுத்தி விட்டுட்டாரு, சுத்திட்டே இருக்குது, கொஞ்ச நாள்ல சுத்தி கீழே விழுந்துரும், வீணா போயிடும். அவர் ஏன் உண்டாக்குனாரு சிருஷ்டிக? ஏதோ சம் பவர், ஆழ்தத்துவம் கூட கிடையாது, சம் பவர், நமக்கும் மேலான ஒரு சக்தி எங்கேயோ இருக்குது. அவர் வந்து அவர் தான் நம்ம தேவன் வணங்குறோம். அது வந்து அவருக்கும் பெருசா இத பூமியில என்ன நடக்குன்றத குறிச்செல்லாம் கவலை இல்லை அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுது? பரிசுத்த வேதாகமம் நமக்கு என்ன போதிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு டிஸ்டன்ட் கடவுள், இவரு ரொம்ப டிஸ்டன்டா இருக்காரு, அதனால இவருக்கும் நமக்கும் சம்பந்தமே கிடையாது. இந்த இதுல வந்து தேவன்றதே ஒண்ணு கிடையாது, ஏன்னா சிருஷ்டிகர்ன்ற ஒரு கான்செப்டே கிடையாது. ரொம்ப க்ளோஸா இருக்காரு, ஒன்னா இருக்கிறதுனால இதுக்கும் மீனிங் கிடையாது, இவரு தூரமா இருக்கிறதுனால மீனிங் கிடையாது. இப்படி ரெண்டு இதைக்கும் தாண்டி ஒரு மூன்றாவது கண்ணோட்டத்தை வேதாகமம் நமக்கு சத்தியமாய் போதிக்கிறது. அது என்ன அப்படின்றதுதான் நம்ம இப்ப இத்தனை வாரம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக, சரிங்களா, சிருஷ்டிக்கப்படாத, நம்ம சிருஷ்டிக்கப்பட்ட மண்டலம், சிருஷ்டிக்கப்படாத தேவன் எப்படி இருந்தார்? இருக்கிறவராகவே இருக்கிறார்னா, சிருஷ்டிக்கப்படாத தேவன் எப்படி இருந்தார்? இப்படி ஒத்தாளா இருந்தாரா, தனிநபரா இருந்தாரா? அதுக்குதான் வேதம் பதில் சொல்லுது, அவர் ஒத்தாளா இல்ல, அவர் ஆதி முதல்ல இருந்தே நித்திய காலமாகவே அவர் எப்படி இருந்தார்? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். பிதா, குமாரன், பரிசுத்த, இவர் மூன்றும் ஆழ்தத்துவம் உடையவர்கள்.
சரிங்களா? மூன்றுக்கும் தனித்தனியா ஆள் தத்துவம் உடையவர்கள். ஆனா மூன்று தேவனா இல்ல. அவங்க மூன்றும் ஒருமைப்பாட்டுல இருக்கிற அந்த ஒருமை இருக்கு பாருங்க, அவருடைய உறவின் ஒருமை. அந்த உறவின் ஒருமை அவ்வளோ பர்ஃபெக்டா இருக்கிறனால இந்த மூன்று நபர்களை பிரிக்கவே முடியாது. அவர்கள் ஒரே தேவன். ஒரே தேவன், ஒன் காட். சோ இங்க ஐக்கியம் இருக்கா? பிதா குமாரனோட ஐக்கியப்பட்டிருக்காரா? குமாரன் பிதாவோட ஐக்கியப்பட்டிருக்காரா? பிதா பரிசுத்தாவியோட ஐக்கியப்பட்டிருக்காரா? ஆமா. ஆனா இந்த ஐக்கியத்துல அடையாளத்தை இழந்து போறதில்ல. இந்த ஐக்கியத்துலதான் அடையாளத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம். நல்லா கவனிங்க. பிதா குமாரனா மாறுறது கிடையாது, பிதா பரிசுத்தாவியனரா மாறுறது கிடையாது. அதுதான் மாடலிசம் சொல்லி ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில ஃபர்ஸ்ட் செஞ்சுரி எண்ட்ல பாத்தீங்கன்னா செகண்ட் செஞ்சுரி கிட்ட ஒரு தவறான உபதேசம் வந்தது சபைக்குள்ளாக. ஹெரசி அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு எல்லாத்தையும் ஹெரசின்னு சொல்றோம், அது வேற. என்ன ஹெரசினா இதுதான், பிதாவே குமாரனா வந்தார், அப்புறம் அப்புறம் அதே குமாரன் ஆவியானவரால் வெளிப்பட்டார் அப்படின்னு சொல்லி ஃபார்ம், சேஞ்ச் இன் ஃபார்ம். அவர் வெளிப்படுகிற விதம் தான் மாறுது, ஆனா ஒரே நபர், ஒரே ஆள் தத்துவம் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் மாடலிசம் சொல்லி ஹெரசின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணாங்க. நைசின் கிரீட் எல்லாம் ஏன் ஃபாலோ உண்டாச்சுன்னா இந்த ஹெரசிக்கு அகெயின்ஸ்டா சபை தலைவர்கள் போராடி உண்டாக்குனதுதான் நைசின் கிரீட். நிசியா பிரமாணம் அப்படின்னு சொல்றோம்ல, அதை எதுக்காகனா ட்ரினிட்டியோடைய ட்ரூத்தை பாதுகாக்கிறதுக்காக உண்டாக்கப்பட்ட ஒரு பிரமாணம் தான் நிசியா பிரமாணம். சரிங்களா? அதுல நிசியா பிரமாணம் இந்த மாதிரி இதுல எதை வலியுறுத்துறாங்கன்னா, மூன்று ஆழ்தத்துவம் உடையவர்கள் ஆனால் ஒருமையிலே, அவர்களுடைய உறவின் ஒருமையிலே ஒன்றாக இருக்கிறார்கள். அவங்கள பிரிக்கவே முடியாது, அவங்கள பிரிச்சு தனித்தனியா தேவன் சொல்ல முடியாது. அவர்கள் மூவரும் ஒன்றா இருக்கிறார்கள் உறவிலே. அந்த உறவின் ஐக்கியத்தை தான், அந்த உறவின் ஐக்கியமே நம்ம தேவன் சொல்றோம். அந்த மூன்றும் ஒன்றாக இருக்கிறது தான் நம்ம தேவன் சொல்றோம். சரிங்களா? 3 in 1 அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுலதான் நிறைய பேர் குழம்புறாங்க. சரிங்களா? மூன்று கிடையாது, ஒண்ணு கிடையாது, மூன்று, ஆனால் அவர்கள் ஒன்றாக இருக்கிறார்கள். அவங்க பிரிக்க முடியாது. இன்டிவிசிபிள் காட், இன்டிவிசிபிள், பிரிக்க முடியாது. பிரிக்க முடியாதுன்றதுனால ஆழ்தத்துவம் இல்லாமல் போகல. சரிங்களா? பிதா பிதாவா தான் இருக்காரு, குமாரன் குமாரனா தான் இருக்காங்க, பரிசுத்தாவியானவர் பரிசுத்தாவியானவர் தான் இருக்காங்க. ஆனா அவர்கள் மூவரும் ஒன்றா இருக்கிறார்கள். சரிங்களா? சோ இந்த தேவனை நம்ம வணங்குறோமா? இல்லைன்னா இப்படிப்பட்ட திரியேக தேவனை வணங்குறோமா? இல்லைன்னா இப்படிப்பட்டதான ஒரு இந்த மாதிரி ஒரு அப்படின்னு இருக்கிற தனியா இருக்கிற ஒரு தேவனை வணங்குறோமான்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் தேவனை பார்க்கிற விதம் தான் உங்களை குறித்து பார்க்கிற விதத்தை நிர்ணயிக்கும், மற்றவர்களை பார்க்கிற விதத்தை நிர்ணயிக்கும், எல்லாத்தையும் பார்க்கிற விதத்தை நிர்ணயிக்கும். இந்த சிங்கிள் காட் பாத்தீங்கன்னா, இந்த தனியா இருக்கார் பாருங்களேன், தனியா இருந்துட்டு என்ன பண்ணன்னு தெரியாம அப்படிப்பட்ட ஒரு தேவன் சிருஷ்டிப்பை உண்டாக்குறாருன்னு வைங்களேன், அந்த சிருஷ்டிப்புக்கு மீனிங்கே இல்லை. புரியுதுங்களா? அவரை பிரியப்படுத்துறது, அவர் சொல்றதை கீழ்படுகிறது, தப்பா இங்க இங்க என்னங்க, இங்க மனுஷன் எதுக்கு உண்டாக்கப்பட்டான்? இங்க மனுஷன் எதற்காக உண்டாக்கப்பட்டான்? இந்த 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 வியூல, இந்த கண்ணாடியில பாத்தீங்கன்னா கண்ணாடி போட்டிருக்காரு பாருங்க, இந்த கண்ணாடியில பாத்தீங்கன்னா இந்த தேவனை இப்படி பாத்தீங்கன்னா, மனுஷன் தேவனை ஏன் உண்டாக்குனாரு? நிறைய சொல்லுவோம், ஆராதிக்க, கீழ்ப்படிய, அப்படி இப்படி இப்படின்னு. சோ இவருக்கு முக்கியமான ஒரு மேட்டர் என்னது?
கீழ்ப்படிதல். சோ ஒரு பிரமாணம் கொடுக்கிறாரு, இந்த மரத்தை சாப்பிடாதேன்னு. அதை சாப்பிட்டான் பாருங்க, முடிஞ்சது சொல்லி இவருக்கு என்ன ஆயிடுச்சு, கெட்ட கோபம் வந்துருச்சு. கெட்ட கோபம் வந்து அவ்வளவுதான், நீ நீ நித்தியமா நரகத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே நேரத்துல ஒரு சைடு வந்து இவருக்கு இன்னொரு சைடு வந்து இருக்கு. அந்த சைடு வந்து அன்பா இருக்கான். அன்பா இருக்கிறனால ஒரு சைடு எப்படி இருக்காரு, இன்னொரு சைடு வர மாதிரி இருப்பார். அந்த அன்பா இருக்கிற சைடு வந்து என்ன பண்ணிருச்சான், இயேசு அனுப்பிடுச்சு. ஆனா இந்த மாதிரி சைடு இருப்பாருங்க, அந்த சைடு வந்து இயேசுவை சிலுவையில போட்டு அடி அடி நடிச்சு. இதுதான் நம்ம நம்புற சுவிசேஷம். அன்பான தேவன் இயேசுவை நமக்காக கொடுத்தார், ஆனால் அவருடைய நீதியின் நிமித்தம் இயேசுவை தண்டித்தார். சோ இப்படி அன்பான தேவன் நமக்காக இயேசுவை கொடுத்தார், நீதியின் நிமித்தம் தேவன் இயேசுவை தண்டித்தார் அப்படின்னு நம்ம நம்பினோம்னா, அதை ஒத்துக்கிட்டோம்னா, இந்த பேமெண்ட் சரிங்களா, விலைக்கிரயம் இல்ல, இதை இயேசு வந்து பிதாவுக்கு செலுத்தினார் அப்படின்ற மேட்ரை நம்ம நம்பினோம்னா, நமக்காக இவர் பில்லு கட்டினாரு நம்பினோம்னா, நம்ம என்ன நம்முடைய பாவம் என்ன செய்யும், மன்னிக்கப்படும். நம்ம எங்க போறலாம், நரகத்துக்கு தப்பிச்சு பரலோகம் போலாம் அப்படின்றதுதான் இங்க சுவிசேஷம். புரியுதுங்களா? சோ இப்படி நரகத்துக்கு தப்பிச்சு பரலோகம் போறதுக்காக தான் இயேசு வந்து சிலுவையிலே தேவனுடைய கோபாக்கினையை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு நீங்க நம்பும் பொழுது, மெயின் மேட்டர் என்னது, பாவ மன்னிப்பு. மெயின் மேட்டர் என்னது, நரகத்திலிருந்து தப்பிச்சு பரலோகம் போறது. சோ மற்றபடி வேற எதுக்குமே மீனிங் கிடையாது, எப்படியாவது கடைசியில பரலோகம் போகும். அதனாலதான் இங்க என்ன சொல்லுவாங்க, நீங்க பரலோகத்திற்கு ஒன்னும் கொண்டு போகிறது இல்லை ஆத்துமாக்களை தவிர. நீங்க சம்பாதிக்கிற ஆத்துமாக்கள் தான் பரலோகம் போகும். நீங்க ஒவ்வொரு ஆத்துமா சம்பாதிச்சீங்கன்னா ஒவ்வொரு முத்து கிடைக்கும், அந்த ஒவ்வொரு முத்தும் வந்து உங்க இதுல வச்சுக்கலாம் அப்படிலாம் சொல்லி பரலோகம் போறதும் பரலோகத்துக்கு ஆட்களை கூட்டிட்டு போறதும் தான் ஒரே நோக்கம். இதுல வந்து திருமணத்துக்கு எதுக்குங்க இங்க, திருமணத்துக்கு இங்க என்ன வேலை இருக்குது? இந்த வியூல பரலோகம் போறதுதான் முக்கியம், நரகத்துல இருந்து தப்பிக்கிறது தான் முக்கியம். அதுக்காக தான் இயேசு வந்தாரு, அதுக்காக தான் சிலுவையில தொங்குனாரு. இயேசு சிலுவையில தொங்குனதுக்கும் என் திருமணத்துக்கும் இந்த வியூல சம்பந்தம் இருக்கா? பைபிள்ல சம்பந்தம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா சம்பந்தம் இருக்கு. ஆனா இந்த வியூல என்ன வந்து நரகத்துல இருந்து தப்பிச்சு பரலோகம் கொண்டு போறதுக்காக தான் இயேசு மரிச்சார். சரிங்களா? என்ன தண்டனையில இருந்து தப்பிக்கிறதுக்காக தான், கோபாக்கினில இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இயேசு மரிச்சார், ரத்தம் சிந்தினார். பாவ மன்னிப்பு லீகல். சரிங்களா? இங்க forgiveness is legal. இது என்டையர் மேட்டர் என்னது, சட்ட திட்ட அடிப்படை, லீகல் கண்ணாடி, லீகல் காஸ்பல். சரிங்களா? இங்க God is legal, gospel is legal, forgiveness is legal, righteousness is legal, justification is legal, everything is legal. Going to heaven is also legal. நீங்க பரலோகம் போறதுல இருந்து, பிறக்கிறதுல இருந்து, இயேசு வந்ததுல இருந்து எல்லாமே ஒரு சட்ட திட்டத்தின் அடிப்படையிலே சில காரியங்களை சரி செய்வதற்காகத்தான் இந்த முழு கண்ணோட்டமும் இருக்கிறது. சோ இப்படி இருக்கும் பொழுது திருமணத்துல என்ன மீனிங், கிரிக்கெட்டுக்கு என்ன மீனிங், கிரிக்கெட் விளையாடுறதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா, புள்ள பெறதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா, பிள்ளைக்கு டயப்பர் மாத்துறதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா, சமைக்கிறதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா, சாப்பிடுறதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா, வரைகிறதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா, கோடிங்ல ஏதாவது அர்த்தம் இருக்கா, ஃபுட்பால் விளையாடுறதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா, இல்லாட்டி 4 இடத்த போய் சுத்தி பார்க்கறதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா? அதெல்லாம் என்னது, உலகம். அதெல்லாம் என்ன ஆயிடுச்சு, இப்ப உலகமாயிடுச்சு. யோசிச்சு பாருங்க, அதுக்கெல்லாம் மீனிங்கே கிடையாது. இந்த வியூல அதுக்கெல்லாம் மீனிங்கே கிடையாது. அதெல்லாம் பண்ணீங்கன்னா வேஸ்ட் பண்ணீங்க, டைம் வேஸ்ட் பண்றீங்க. ஆத்ம ஆதாயம் பண்ணாம வேற என்ன பண்ணாலும் டைம் வேஸ்ட் தான் இதுல. ஆமா, கரெக்ட் தானே? சரி, எல்லாருமே நரகத்துக்கு போயிட்டு இருக்கோம். அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு இயேசு வந்து படாத பாடுபட்டு அடி கிடிலாம் வாங்கி ஆண்டவர்கிட்ட இருந்து மன்னிப்பா வாங்கி தந்திருக்காரு. சோ அதை வாங்கினாதான் நம்ம நரகத்திலிருந்து தப்பிச்சு நித்திய ஆக்கினையிலிருந்து தப்பிச்சு பரலோகம் ஓடி போய் சேர முடியும்.
அப்படி ஒரு சுவிசேஷம் நம்ம கையில இருக்கும் பொழுது அதை சொல்லாம இருக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு. சோ அது சொல்றதுதான் பிரதான நோக்கம். அப்படின்னா எல்லாருமே அதை தான் செய்யணும். ஏன் அதை தவிர மற்றபடி வேலை பார்க்கிறோம், டீச்சர் வேலை பார்க்கிறோம், இது பார்க்கிறோம். சோ புரியுதுங்களா? நல்ல கவனிங்க. அப்படி இருக்கும் பொழுது எதுக்குமே அர்த்தம் இல்லை. பரலோகம் போறதுதான் முக்கியம் அப்படின்னா ஆத்துமாதாயம் தான் ரொம்ப முக்கியம். ஆத்துமாதாயம் தான் ஒன்லி ஒர்க். ஆத்ம ஆதாயம் மாத்திரம்தான் எதுக்கு எஃபெக்ட் இருக்கும்? நித்தியத்துக்கும் எஃபெக்ட் இருக்க போகுது. பரலோகத்துல நீங்க கொண்டு போய் அப்படியே இவன் என்னால வந்தான், இதுதான் அவனால வந்த முத்து அப்படின்னு சொல்றதுதான் நித்தியமா பண்ற ஒரே ஒரு வேலை. சோ ஆத்ம ஆதாயம் தான் இங்க முக்கியம் பொழுது மீதி எந்த வேலையா இருந்தாலும் சரி, ஆத்ம ஆதாயத்தை தவிர்த்து மீதி எந்த வேலையா இருந்தாலும் சரி, அது எல்லாமே என்ன வருது? உலகத்துக்கு ஊழியம் செய்யறோம். சரிங்களா? சோ இந்த உலகம் ஆயிடுச்சா? சோ இப்ப என்ன ஆயிடுச்சு? யார் யாரெல்லாம் மினிஸ்ட்ரியில இருக்காங்களோ, கர்த்தருக்கு ஊழியம் பண்றாங்களோ, அவங்கெல்லாம் கர்த்தருக்கு ஊழியம் பண்றாங்க. மீதி உலகம் எல்லாம் என்ன யாருக்கு பண்றாங்க? உலகத்துக்கு ஊழியம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டிவைட். என்னது? சேக்ரெட், செக்யூலர். ஃபுல் டைம், இவெல்லாம் ஃபுல் டைம். நான் ஃபுல் டைம்ல இருக்கேன், நான் எப்பயுமே ஆண்டவருக்காக ஊழியம் செய்யறேன். நீங்கெல்லாம் தேவையில்லாத ஐடி கம்பெனிக்கும் இதுக்கும் அதுக்கும் ஊழியம் செய்றீங்க அப்படின்னு சொல்லி. சோ இப்ப சர்ச்சில் எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், சர்ச்சில் எவ்வளவு பேர் ஊழியம் செய்யறாங்க, எவ்வளவு பேர் வேலை செய்யறாங்க? 5% ஊழியம் செய்வாங்களா இருக்கும், 95% வேலை தான் செய்யறாங்க. சோ நம்ம சர்ச்சில் 95% பேருக்கு என்ன ஃபீலிங்னா, நான் ஆண்டவருக்காக எதுவும் செய்யல, நான் ஆண்டவர் செய்யணும்னு நினைச்சதை நான் செய்யல, அதை தவிர நான் எதோ செஞ்சுட்டு இருக்கேன், மீனிங்கே இல்ல. சோ இங்க மீனிங் கொடுக்கறதே வெறும் இதுதான், ஆத்ம ஆதாயம் மாத்திரம்தான். ஆத்ம ஆதாயம் தப்புன்னு சொல்லல, ஆத்ம ஆதாயம் பண்ணாதீங்கன்னு சொல்லல, அதெல்லாம் சொல்ல. அப்படிதான் உங்களுக்கு காது கேட்டுதுன்னா அது உங்க ப்ராப்ளம். அப்படி சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா, வாட் இஸ் த மீனிங் டு லைஃப்? What has got this God answer to cricket, to football, to singing, to movie? ஒரு படம் எடுக்கிறக்கோ, இல்லாட்டி ஒரு படம் வரையறக்கோ, இல்லாட்டி போட்டோகிராஃபி எடுக்கிறதுக்கோ, இல்லைன்னா சமைக்கிறதுக்கோ, இந்த கடவுளுக்கு சமைக்கிறதுக்கு என்னங்க பதில்? சமைக்கிறது வேஸ்ட் ஆஃப் டைம் தானே, போய் ஆத்மாதாயம் பண்ண வேண்டியதானே. புரியுதுங்களா? அட் த எண்ட் ஆஃப் த டே இப்ப என்ன ஆகுது? சமைக்கணும், சாப்பிடணும், அதுக்கு காசு தேவை, வேலை பார்க்கணும், இப்படிலாம் இருக்கு. அப்படிலாம் பண்ணும் பொழுது ஆனா ஒரு ஃபீலிங், நான் ஒழுங்கா பண்ண வேண்டியதை பண்ணல அப்படின்னு சொல்லி. நல்லா கவனிங்க. ஏன் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கோம்னா, நம்ம ஏன் இப்படி கன்ஃபியூஸ்டான ஒரு நிலைமையில இருக்கோம்னா, நமக்கு சுவிசேஷமே புரியல, நம்முடைய ஸ்டார்டிங் பாயிண்டே ராங்கா இருக்கு. ஏன் தேவன் நம்மை உண்டாக்கினார் அப்படின்ற கேள்வி, தேவன் எப்படி இருக்கிறார் அப்படின்ற கேள்வியோட கனெக்டட் இருக்கு. The why of creation is connected to the being of God. ஏன் சிருஷ்டிப்பு அப்படின்ற கேள்வி தேவன் எப்படி இருக்கிறார் அப்படின்றதோட கனெக்டடா இருக்கு. நம்ம தேவன் எப்படி இருக்கிறாருன்ற கேள்வியில தான் எல்லாமே தொங்கிட்டு இருக்குது. சோ தேவன் எப்படி இருக்கிறாரு? இப்படி இருக்கிறாரா, இல்லைன்னா பிதா, குமாரன், பரிசுத்தாவியனரா இருக்கிறாரா? இப்படிப்பட்ட தேவன், அவரு அன்பின் பெருக்கம், ஏற்கனவே அன்பு, சந்தோஷம், சமாதானம், அப்படியே ஜிகி ஜிகி பேம் பேம் அப்படியே போய்கிட்டு இருக்கு. பயங்கர எதுவும் உண்டாகல, யார் உருவாக்கப்படவில்லை, சிருஷ்டிக்கப்படவில்லை, பரலோகம் இல்ல, பூமி இல்ல, அண்ட சராசரம் இல்ல, சந்திரன் இல்ல, சூரியன் இல்ல, மனுஷன் கிடையாது, எதுவும் கிடையாது. எதுவுமே இல்லாத போது சூப்பரா இவங்க ஜாலியா இருக்காங்க. ஏற்கனவே சந்தோஷம் இருக்கு, ஏற்கனவே சமாதானம் இருக்கு, ஏற்கனவே ஆராதனை இருக்கு அவர்களுக்குள்ளாக. ஒருவரை ஒருவர் வாவ், செல்ல பிள்ளையா இருந்தேன் அவர் அருகில், கொஞ்சல் இருக்கு, சந்தோஷம் இருக்கு, சிரிப்பு இருக்கு, எல்லாமே இருக்குது. சரிங்களா? இப்படிப்பட்ட தேவன்
அப்படிப்பட்ட ஒரு நிறைவிலே, நிறைவின் பெருக்கம், சரிங்களா, ஓவர்ஃப்ளோ. இவருக்கு தேவையின் நிமித்தம் சிருஷ்டிப்பு உண்டானது. இவருக்கு, இந்த திரியேக தேவனுக்கு சிருஷ்டிப்பு தேவை நிமித்தம் உண்டாகல, நிறைவின் பெருக்கத்திலே உண்டாக்கப்பட்டது. அதனால இங்க என்னது, இங்க சுவிசேஷம் என்ன? சுவிசேஷம் இங்க நரகத்துல இருந்து தப்பிச்சு பரலோகம் போறது கிடையாது, தண்டனைக்கு தப்பிக்கிறது கிடையாது. இங்க சுவிசேஷம் பார்ட்டிசிபேஷன், ஆஃப் ட்ரையூன் டான்ஸ். பார்ட்டிசிபேஷன் என்னங்கன்னா பங்கெடுப்பு. ஏற்கனவே இருக்கிற ஒரு வளையத்திலே, ஒரு மகிழ்ச்சியிலே, ஒரு ஜீவனிலே அதுல பங்கெடுக்கும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் அழைப்பு. அப்படி நரகம் இல்லைன்றீங்களா? நரகம் இருக்கு, கவலைப்படாதீங்க, நான் நரகத்தை நம்புகிறேன். சரிங்களா? சோ யார் அங்க போவா? அதுக்கெல்லாம் மெதுவா வருவோம். சரிங்களா? முதல்ல எப்படி வந்தோம் அப்படின்றத கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் எங்க போறோம் அப்படின்றத கண்டுபிடிக்கும். சோ எங்க வந்தோன்னே தெரியாம இருக்கும் பொழுதுதான் அதுக்கு முன்னாடி எங்க போறோன்றத பத்தியே ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கு. அழைப்பே என்னது? பரலோகத்துக்கு வாழ்றது இல்ல. அழைப்பேன்றது என்னது? இந்த ஜீவனிலே பங்கெடுக்க வேண்டும் என்றதுதான் அழைப்பு. Loving God created. Loving God created. The Father. இங்க பாருங்களேன், நல்லா கவனிங்க. கொலோசியர் 1:16. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும், காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களாலும் கர்த்தத்துவங்களாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை இருக்கிறது. அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர், எல்லாவற்றிற்கும் முதல்வார். நல்லா கவனிங்க. இங்க இயேசு கிறிஸ்து பாவத்தின் நிமித்தம், பாவத்துக்கு பதில் யாரு? இயேசு பாவத்துக்கு பதில். பாவம் செய்யலைன்னா, ஆதாம் பாவம் செய்யலைன்னா இயேசு கிறிஸ்துவே வந்திருக்க மாட்டார், மாம்சத்தில் வந்திருக்க மாட்டார். சரிங்களா? ஆவியாவே இருந்திருப்பார். ஏன்னா இயேசு கிறிஸ்துக்கு வேற வேலையே கிடையாது. அவருடைய ஒரே வேலை என்னது? பாவத்துக்கு மறிக்கிறது தான். சோ பாவமே செய்யல மனுஷன்னா அவர் எதுக்கு வந்துகிட்டு அப்படி? சோ இன்கார்னேஷன். சரிங்களா? வார்த்தை மாம்சமானது. என்னதுங்க? இன்கார்னேஷன். அவருடைய இன்கார்னேஷன் இருக்குல்ல, வார்த்தை மாம்சமானது. அந்த ஒரு மேட்ரு இங்க அவசியம் இல்லாதது. இல்லைன்னா அதற்கு அவசியம் ஏற்பட்டதே பாவம் தான். ஆனா பைபிள் அப்படி போடல. பைபிள்ல கொலோசியர்ல பாத்தீங்கன்னா, எபேசியர்ல இருந்தே படிப்போமே. ஃபர்ஸ்ட் எபேசியர் படிப்போம், அதுக்கப்புறம் கொலோசியர் பார்ப்போம். எபேசியர் 1:அதிகாரம். சரிங்களா? 3ஆம் வசனத்திலிருந்து, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒரே நபரு, அவரு தான் பிதா, அவரே தான் குமாரன், அவரே தான் ஆவி அப்படின்லாம் சொல்றவங்க இந்த வசனத்தெல்லாம் எப்படி வியாக்கியானம் பண்ணுவாங்கன்னு தெரியல எனக்கு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதா, இயேசு கிறிஸ்துவின் பிதா, மை ஃபாதர், மை ஃபாதர், மை ஃபாதர். எத்தனை இடத்துல, மை குட்னஸ், காஸ்பல் ஆஃப் ஜான் ஃபுல்லாவே என் பிதா, என் பிதா, நானே பிதா அப்படின்னு சொல்ல, நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம், என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படிலாம் போட்டிருக்கு. ஆனா நானே பிதா அப்படின்னு சொல்லு. சரிங்களா? அவரு பிதா இல்ல, என் பிதா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்கள் நம்மை ஆசீர்வதிக்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு
அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்திருந்த தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன் குறித்திருக்கிறார். நல்லா கவனிங்க. இப்ப 3, 4, 5, 6 வசனம் படிச்சேன். இதுல பாவம் இல்லை, சரிங்களா? எதுவுமே இல்லை. இது என்னது? உலக தோற்றத்துக்கு முன்னே திரியேக தேவன் எடுத்த தீர்மானம். எதற்கு? தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக, அவருடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தயவுள்ள சித்தத்தின்படியே உலக தோற்றத்திற்கு முன்னாகவே, எதையும் சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னாகவே ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டது, முன்குறிப்பு எடுக்கப்பட்டது. அது என்ன முன்குறிப்புனா, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவருக்குள் இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் புத்திர சுவிகாரம் அடைய வேண்டும் என்பது. சோ நல்லா கவனிங்க. சுவிசேஷம் என்ன சொல்லுதுன்னா, இயேசு கிறிஸ்து தான் சென்டர் பாயிண்ட், ஆதாம் சென்டர் பாயிண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லுது. இங்க ஆதாம் சென்டர் பாயிண்ட் ஆயிடுறாரு. இங்க ஆதாம் சென்டர் பாயிண்ட் ஆகி இயேசு கிறிஸ்து அவருக்கு ரியாக்ஷனா மாறிடுறாரு. ஆதாம் வந்தாங்க, அவனை வச்சுதான் ஆண்டவர் எல்லாம் பண்ணணும்னு நினைச்சாரு, அவன் சொதப்பிட்டான், அதனால இயேசு வந்தார். ஆதாம் பென்சிலு, இயேசு அழிலப்பர். இல்லைங்க, ஆதாம் கிறுக்குனதை அழிக்கிறதுக்கு இயேசு வரல. இயேசு கிறிஸ்து தான் பிளான் ஏ, சரிங்களா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவருக்குள் இயேசு கிறிஸ்துவுக்குள் அவருக்குள் அவருக்கென்று அவருக்காக அவர் மூலமாய் அவர் தான். ஏன் அது கீழே பாருங்களேன், 9வது வசனம். காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். வாவ் 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 வாவ். நல்லா கவனிங்க. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூமியில் உள்ளவைகளும் எல்லாம் அவருக்குள் கூட்டி இணைக்கப்பட்டு, எல்லாம் அவருக்குள் இசைவா இணைக்கப்பட்டு, அப்படின்ற மேட்டர் எல்லாம் ஆதாம் பாவம் செஞ்ச பிறகு என்னடா செய்யலாம்னு உட்கார்ந்து யோசித்து சரி நீங்க போங்க அப்படி சொல்லி வரல. நல்லா கவனிங்க. வார்த்தை மாம்சமாக வேண்டும். அந்த மாம்சமான கிறிஸ்துவுக்குள் தான் இது எல்லாமே நடக்கணும்ன்றது ஆதி தீர்மானம். சோ நல்லா கவனிங்க. குமாரனுக்கு ஒரு மணவாட்டி. எனக்கு ஒய்ஃப் இருக்காங்கல்ல, என் ஒய்ஃப் நான் அவங்களோடு இணைக்கப்படும் பொழுது திருமண பந்தத்தில் அவர்கள் என்ன மாறுறாங்க? என்னுடைய சரீரமா மாறுறாங்க. நான் அவங்களுக்கு தலையா இருக்கேன். சோ குமாரனுக்கு ஒரு மணவாட்டி தேவை. அந்த மணவாட்டி குமாரனுடைய சரீரமா இருக்கும். அந்த சரீரத்துக்கு அவர் தலையா இருப்பார். இந்த மணவாட்டியின் மூலமாய், சரீரமாகிய மணவாட்டியின் மூலமாய் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமாகிய சபைக்கு அவரை தலையாக தந்தருளினார். அப்படின்ற மேட்ரு ஆதாம் பாவம் செஞ்சனால யோசித்த ஒரு மேட்ரு கிடையாதுங்க. புரியுதான சொல்றது? பிதா குமாரன் பரிசுத்தம் இருந்தாங்க. அந்த குமாரனுக்கு ஒரு மணவாட்டி தேவை. அந்த மணவாட்டி குமாரனோடு இணைக்கப்படுகிறதுனாலே, அன்பிலே ஒருமையா இணைக்கப்படுகிறதுனாலே, இருவரும் ஒன்றா இருப்பார்கள் என்று இணைக்கப்படுறதுனால அந்த மணவாட்டி சரீரமாகும். அந்த சரீரத்துக்கு இவர் தலையா இருப்பார். தலையா இருக்கிறதுனால அவருக்குள்ள இருக்கிறதெல்லாம் அப்படியே இறங்கி இந்த சரீரத்து மூலமா எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவுடைய நிறைவாகிய சரீரமாகிய சபைக்கு அவரை தலையாக தந்தருளினார். அப்படின்ற மேட்ரு பாவத்து நிமித்தம் வந்த ஒரு காரியம் கிடையாது. இட்ஸ் நாட் an after thought of fall. மனிதனுடைய வீழ்ச்சியின் நிமித்தம் வந்த ஒரு இது அனாதி தீர்மானம். சோ அனாதி தீர்மானம், தேவனுடைய அனாதி தீர்மானம். சரிங்க, நல்லா கவனிங்க.
வார்த்தை மாம்சமாகணும் அப்படின்றதுதான் அனாதி தீர்மானம். அந்த மாம்சம், சரிங்களா, அந்த மாம்சத்திலே என்னது? ட்ரினிட்டியும் நாம் சிருஷ்டியும் இணைக்கப்படும். சரிங்களா? நல்ல சிருஷ்டியும் திரியகமும் இணைக்கப்படுகிற இடம் ஆதாம் கிடையாது, கிறிஸ்து. நல்லா கவனிங்க. அது ஃபர்ஸ்டே ஆதாம நம்பி ஆண்டவர் கொடுத்த பிளான் கிடையாது. அந்த பிளானை என்னைக்குமே தாம் பொறுப்புல தான் வச்சிருந்தாரே ஒழிய ஆதாம் பொறுப்புல தரல. Adam was never the connecting point, intended connecting point between Trinity and creation. சிருஷ்டிக்கும் திரியேக தேவனுக்கும் இணைப்பாக ஆதாம் உருவாக்கப்படவில்லை. ஆதியிலிருந்தே கிறிஸ்துதான் அது இணைப்பாக இருக்கும்படியாக தீர்மானிக்கப்பட்டிருந்தது. சரிங்களா? சோ மாம்சத்தில் வந்த இயேசு ஆதாமை போல வரல. மாம்சத்தில் இயேசு வரணும்ன்றது ஆதி தீர்மானம். மாம்சத்தில் வருகிற இயேசுவிற்கு அடையாளமாக ஆதாம் வந்தான். புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்து ஒரிஜினல், ஆடம் ஷேடோ. இவர்தான் ரியாலிட்டி, அவன் நிழல். இவர்தான் நிஜம், அவன் நிழல். நிழல் சொதப்புச்சு. நிழல் சொதப்புனதுனால, நல்லா கவனிங்க, நிழல் சொதப்புனதுனால நிஜம் மரித்து உயிரோடு எழும்ப வேண்டிய அவசியம் உண்டானது. சோ சிருஷ்டிப்பின் நோக்கம் விழுகைக்கு பின்னாடி வந்ததில்லை, அதுக்கு முன்னாடியே வந்த ஒரு மேட்டர். அது மீட்பின் நோக்கமா மாறுச்சு. சிருஷ்டிப்பின் நோக்கம் மீட்பின் நோக்கமா மாறுச்சு. எது நிமித்தம்? பாவத்தின் நிமித்தம். அது நிமித்தம் என்ன வந்தது? சிலுவை மரணமும் உயிர்த்தெழுதலும் வந்தது. சோ சிலுவை மரணமும் உயிர்த்தெழுதலும் பாவத்தின் நிமித்தம் வந்த ஒரு மேட்டர். ஆனால் சிருஷ்டிப்பின் நோக்கம் இருக்கே, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக எல்லாம் இசைவாய் இணைக்கப்பட்டு ஒன்றாக கூட்டப்பட வேண்டும் அப்படின்றது பாவத்தின் நிமித்தம் வந்த ஒரு மேட்டர் கிடையாது. ஏன்னா இன்கார்னேஷனை மிஸ் பண்ணிட்டோம்னு வைங்க, வார்த்தை மாம்சமானதுக்குரிய அர்த்தத்தை மிஸ் பண்ணிட்டோம்னு வைங்களேன், நம்ம மாம்சத்துல இருக்கிறதுக்கு மீனிங்கே கிடையாது. அதனாலதான் இந்த ஜனங்கள் எல்லாம் மாம்சத்தை வெறுக்கிறாங்க. பரலோகம் போறதே ஏன் நோக்கமா வச்சிருக்காங்கன்னா, மாம்சத்துக்கு இங்க மீனிங்கே கிடையாது. இவருக்கு பரலோகம் தான் முக்கியம், ஆவிக்குரிய மண்டலம் தான் முக்கியம். வெளிய காண்கிற உலகம் இவருக்கு முக்கியமானது அல்ல. அதனால மாம்சம் முக்கியமானது அல்ல. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, நல்லா கவனிங்க, இந்த திரியேக தேவன் செய்த மிக பெரிய, நம்ப முடியாத, நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மேட்டர் என்னன்னா, வார்த்தை மாம்சமானதுதான். மாம்சமான வார்த்தை மறிக்கலாம், சரிங்களா? மாம்சமான பிறகு சிலுவையில மறிக்கலாம். ஆனா மறிக்கிறதுக்காக தான் மாம்சமானார் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. மறிக்கிறதுக்காக தான் மாம்சமானான்றனாலதான் நம்ம வண்டியை வேகமா ஓட்டிட்டு நேரா சிலுவைக்கு நின்றுறோம். அவருடைய கார்பென்ட்ரியில நிறுத்துறது கிடையாது, அவர் பிள்ளைங்களோட விளாண்டதுல நிறுத்துறது கிடையாது, பிள்ளைங்களோட கொஞ்சினதுல நிறுத்தினது கிடையாது, எதுலையுமே நிறுத்துறது கிடையாது. சொர்ரு நேரா ஏன் சிலுவையில நிக்கிறோம்னா, நமக்கு இங்க எதுதான் முக்கியம்? பாவ மன்னிப்பு தான் முக்கியம், தண்டனையில இருந்து தப்பிக்கிறது தான் முக்கியம், பரலோகம் போறதுதான் முக்கியம் நினைக்கிறதுனால நேரா சர்ன்னு இங்க வந்துடுறோம். ஆனால் சிலுவைக்கு கரெக்டான மீனிங் எப்ப தெரியும்னா, உங்களுக்கு இது புரியும் பொழுதுதான். வார்த்தை ஏன் மாம்சமானாரு? இங்க பாருங்களேன், மரிச்சார்ல, சிலுவையில மரிச்சிட்டாரு, இப்ப ரத்தம் சிந்துறாரு. மரிக்கிறதுக்காக தான், தேவன் மரிக்க முடியாது, அதனால மாம்சமானாரு. அப்படி ரத்தம் சிந்தி மரிச்சாருன்னா, ரத்தம் சிந்தி மரிச்ச பிறகு இயேசு கிறிஸ்துவுக்கும் மாம்சத்துக்கும் வேலையே கிடையாதுல்ல. ரத்தம் சிந்திட்டாருங்க, அதுக்கப்புறம் எதுக்கு மாம்சம்? எதுக்கு உயிர்த்தெழுதல்? அப்படியே எப்படி ஆவியான தேவன் மாம்சமானாரோ, மாம்சமான இயேசு கிறிஸ்து மரிச்சாரு, மாம்சம் மக்கி போகட்டும், திரும்ப ஆவியா போயிருக்கலாம்ல. எதுக்கு திரும்ப இப்ப ட்ரினிட்டியில போய் மாம்சத்திலே ஒரு மாம்சம் ஏன் திரியகத்தில் இருக்கிறது?
மகிமையடைந்த மாமிசம், மாமிசமே மகிமையடைந்தது. இந்த மாமிசத்துக்கு தான் மீனிங்கே கிடையாது இவருக்கு. புரியுதுங்களா? ஏன் ஜனங்களுக்கு இம்மார்டாலிட்டி புரிய மாட்டேதுன்னா காஸ்பல் புரிய மாட்டேது. ஏன் காஸ்பல் புரிய மாட்டேதுன்னா ஆரம்பமே முற்றும் கோணல், முதல் கோணல் முற்றும் கோணல். மாம்சத்தில் வந்த இயேசு பிதாவோடையும் பரிசுத்தாவியோட இருந்து கனெக்ஷன் கட் ஆயிடுச்சா? ஒரு மாம்சமான உடனே மாம்சமான உடனே இந்த திரிய டான்ஸ் கட் ஆயிடுச்சுங்களா? கட் ஆகல. திரியேக நடனம் மாம்சத்திலே குடிகொண்டது, நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவரை கண்டோம். அது படிங்களேன், யோவான் 1:14. அந்த வார்த்தை மாம்சமானது, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. மாம்சம் மகிமையை மறைக்கலையாம், மகிமையை வெளிப்படுத்தினதான். இயேசு கிறிஸ்துவனுடைய மாமிசம் அவருடைய மகிமையை கர்டைன் பண்ணல, தடுக்கல, மறைக்கல, வெளிப்படுத்தினது. சோ உங்களுடைய மாமிசமும் அவரை அனுபவிக்கிறதற்கு தடை அல்ல, அவரை அனுபவித்தற்கு ஏற்றபடி டிசைன் பண்ணப்பட்டதுதான் உங்களுடைய மாம்சம். நீங்க மாம்சத்திலே அவரை அறிய முடியும். எங்கெல்லாம் மாம்சம் நெகட்டிவா பைபிள்ல யூஸ் பண்ணிருக்கோ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அது செல்ஃப் எஃபர்ட். மாம்சத்தை தன் புயபலமாக்கி கொண்டு, மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை அப்படிலாம் ஏன் வருதுன்னா, மாம்ச சிந்தை வேற, மாமிசம் வேற. மாம்ச சிந்தைன்றது விழுந்து போன ஆதாம், என்னால முடியும் அப்படின்னு நினைக்கிறது மாம்ச சிந்தை. மாமிசம்ன்றது உங்களுடைய பாடி. சரிங்களா? வார்த்தை மாம்சமானார், அவருடைய மகிமையை கண்டோம். அவருடைய மகிமை பிதாவுடைய ஒரே பேரான குமாரனுக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. கொலோசியர் 1:15. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபம். பேஷன் டிரான்ஸ்லேஷன்ல he is the divine portrait. போர்ட்ரேட்னா என்ன? அப்படியே தற்சுரூபமான ஒரு படம் இருக்குல்ல, அதுதான் போர்ட்ரேட். அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி படம், அதுதான் போர்ட்ரேட். இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு பிதாவின் தற்சுரூபமாயிருந்தார். எவ்வளவு தூரம் தற்சுரூபமா இருந்தார்னா, என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு சொல்ற அளவுக்கு இருந்தார். எபிரேயர் 1:1. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும். இது எல்லாமே ஒண்ணுதான்னா இந்த வசனம் எப்படி? இவர் அவருடைய, இவர் அவர்னாலே முடிஞ்சு போச்சு இல்லங்க. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமும், சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே. சோ வார்த்தை மாம்சமானதுனால அவருடைய மகிமைக்கும் பாதிப்பு இல்லை, அவருடைய தன்மைக்கும் பாதிப்பு இல்லை. நல்லா கவனிங்க. So triune dance lived in the flesh, pitched the tent into our humanity. Triune dance. ஏன்னா நல்லா கவனிங்க, இந்த சிருஷ்டிப்பு என்னதான் தவுனாலும் இவங்க போய் ட்ரையூன் டான்ஸ்குள்ள பங்கெடுக்க முடியாது. அவங்க இறங்கி நம்மளை தூக்கிட்டு வரணுங்க, அப்படின்னாதான் முடியும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து ஒரிஜினல் பிளான். மனுஷன் தவ ட்ரை பண்ணானா அது பேரு மதம், அதுதான் இங்க ட்ரை பண்றது. மனிதன் அங்க போய் நான் ஒன்னாகணும், தேவனோட ஒன்னாகணும், தேவனோட இதாகணும், தேவனோட இது பண்ணணும், தேவனை அறியணும், அப்படி இப்படின்னு மனிதன் ட்ரை பண்றது பேரு மதம். தேவன் மனிதன் ஆனார் பாருங்க, வார்த்தை மாம்சமாச்சு பாருங்க, அதுதான் சுவிசேஷம். அவருடைய மாம்சத்திலே நாம் ஒன்றாக்கப்பட்டிருக்கிறோம். இதை குறிச்சு நான் இன்னும் அடுத்த வாரம் சொல்றேன். ஆனா இன்னைக்கு மெயினா சொல்ல விரும்புறது என்னன்னா, அவர் வார்த்தையாய் மாம்சமாய் வெளிப்பட்டதுனாலே, எதுக்கு இங்க தச்சு வேலைக்கு மீனிங்கே கிடையாதுல்ல. இவருக்கும் தச்சு வேலைக்கு என்ன சம்பந்தம்? ஒரு சம்பந்தமும் கிடையாது. இவருக்கும் ஆத்ம ஆதாயத்துக்கு மாத்திரம் தான் சம்பந்தம். ஏன்னா பரலோகம் போறதுதான் மெயின். தச்சு வேலைக்கு இவருக்கு சம்பந்தம் கிடையாது. ஆனால் வார்த்தை மாம்சமானதுக்கும் தச்சு வேலைக்கும் அவ்வளோ சம்பந்தம் இருக்கு. எவ்வளவு சம்பந்தம்?
3 வருஷம் ஊழியம் பண்ணாருங்க. 30 வருஷம் தச்சு வேலை பார்த்தாரு. 12 வயசுலயே சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு படிங்க. 30 வயசுல தான் சொன்னாரா நான் பிதாவின் சித்தம் செய்யறேன்னு? அது வரைக்கும் யோசேப்பின் சித்தம் செய்யறேன் அப்படின்னு சொன்னாரா? வாங்க லூக்கா 2ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா? எத்தனாவது வயசுல? 12வது வயசுல. 12வது வயசுலயே என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் என்கேஜ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாதான்னு யார்கிட்ட கேட்டாருன்னா யோசேப்கிட்ட கேட்டார். மரியாட்ட கேட்டாங்க. என்னங்க உடனே மரியாதை அப்படியே பாக்குது அவரை, யோசேப்ப. இதான்னு யார சொல்றாரு? உடனே யோசேப்பு அப்படி மேல கண்ணை காட்டியிருப்பாரு. என்ன சொல்லல அங்க அவருடைய வேலைய. சோ 12 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் அப்ப வெறும் யோசேப்புடைய சித்தம் செய்யல. தச்சு வேலை யோசேப்புடைய சித்தம் மாத்திரம் இல்ல, பிதாவின் சித்தம். சோ அவரு தச்சு வேலை செய்யும் போது அப்படியே கிர் 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 கிர்னு மரத்தை போட்டு அறுக்கும் பொழுது பிதாவும் பரிசுத்தாவினர் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? இவர் மாதிரி உட்காந்துட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறீங்களா? என்ன கர்மத்துக்கு நம்ம இவரை அனுப்பணும், உட்காந்து மரத்தை தேய்ச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு உட்காந்து இருந்தாங்களா? தேவதூதர்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? நீங்க இன்கார்னேஷன் வார்த்தை மாம்சமானதை மிஸ் பண்ணீங்கன்னா நீங்க செய்யற எந்த வேலைக்கும் மீனிங்கே இருக்காது. அதனாலதான் நீங்க எல்லாம் பயங்கர டிப்ரெஸ்டா இருக்கு. ஏன்னா இங்க பாருங்க, இப்ப செக்குலர் சேக்ரெட் டிவைட் வந்துருச்சு. செக்குலர் சேக்ரெட் டிவைட்னா என்ன? ஃபுல் டைம் பார்ட் டைம் அப்படின்னு வந்ததுனால நம்ம எல்லாம் உலகத்துக்கு ஊழியம் செய்யறோம், இவங்க தான் கர்த்தருக்கு ஊழியம் செய்யறாங்கன்னு வந்ததுனால யாருக்கு மாத்திரம்தான் தேவனுக்கு ஊழியம் செய்யற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு? பாஸ்டருக்கு மாத்திரம்தான் இருக்கு. மீதி 99% மக்கள் சபைக்கு ஏதோ உலகத்துக்கு செய்யற மாதிரி இருக்கு. அந்த பாஸ்டர் மனைவியும் இங்கதான் மாட்டிக்கிறாங்க. இந்த சைடு மாட்டிக்கிட்டு என்ன வெறும் பிள்ளைய பெற்றுக்கிட்டு அப்புறம் டைப்பரை மாத்திக்கிட்டு இதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் டிப்ரெஸ்ட் ஆறாங்க. ஏன்னா நம்ம அப்படி ஒரு படம் கொடுத்துருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முன்னாடி ஜிகி ஜிகின்னு பண்றவன் தான் கர்த்தருக்கு ஏதோ பண்றான், மற்றவன் எல்லாம் வாரம் ஃபுல்லா பண்றவன் எல்லாம் உலகத்துக்கு ஏதோ பண்றாங்க. ஆனா நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் தச்சு வேலைக்கு மீனிங் வரும், நீங்க செய்யற கோடிங்க்கு மீனிங் வரும், நீங்க விளையாடுற கிரிக்கெட்டுக்கு மீனிங் வரும், நீங்க செய்யற சாம்பாருக்கு மீனிங் வரும், நீங்க செய்யற பிரியாணிக்கு மீனிங் வரும். ஏசு மீன் சமைச்சார் பாரு, அதெல்லாம் ஏன் பைபிள்ல நோட் பண்ணிருக்கு? ஏசு மீன் சமைச்சு அவங்களை கூப்பிட்டு கொடுத்தாரு. ஏசு மீன் சமைக்கும் போது பிதா என்ன பண்ணாரு? நான் பிதா காண்கிற செய்யறது தான் நான் செய்வேன் சொன்னார்ல. ஏசு மீன் சமைக்கும் போது என்ன பண்ணார்? ஏசு ஒரு சின்ன பிள்ளையோட விளையாடும் போது பிதா என்ன பண்ணார்? பரிசுத்தர் என்ன பண்ணார்? நல்லா கவனி. The entire creativity, beauty. பாருங்களேன், தண்ணிக்குள்ள அவ்வளோ அழகு. அண்டர் சி வேர்ல்டே டிஸ்கவரியில பார்த்தா அவ்வளோ அழகு. பூன்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே அவ்வளோ அழகு. பூச்சி உலகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பூச்சியிலே அவ்வளோ அழகா இருக்குது. பூச்சின்னா ஸ்டார்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவ்வளோ அழகு. இவ்வளோ அழகா 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 படைத்தவர் உங்களுடைய படைப்புகளிலே அவருடைய சிருஷ்டிப்பின் வேலை வெளிப்படாதா? அவருடைய மகிமை வெளிப்படாதா? அவருடைய அழகு வெளிப்படாதா? உங்க டிராயிங் அவர் என்ஜாய் பண்ணலன்னு நினைக்கிறீங்களா? நீங்க அப்படியே பிரியாணி சமைச்சிட்டு அப்படின்னு பண்ணும் பொழுது அவரும் அப்படின்னு பிரியாணி ஸ்மெல் பண்ணலன்னு நினைக்கிறீங்களா? There is meaning. Only when you understand triune dance, there is meaning. Only when you understand triune dance, there is meaning. Only when you understand incarnation, there is meaning. திரியேக நடனமும் வார்த்தை மாம்சமானதும் புரிஞ்சாதான் வாழ்க்கையில அர்த்தமே இருக்கு, இல்லைன்னா அர்த்தமே கிடையாதுங்க. சுவிசேஷத்தை மிஸ் பண்ணிடும். இப்ப மீனை உண்டாக்குனாரு, நட்சத்திரத்தை உண்டாக்குனாரு, சூரியனை உண்டாக்குனாரு, குட்டி பூச்சியை உண்டாக்குனாரு, மனுஷனை உண்டாக்குனார். ஆனா மனுஷனை மாத்திரம் தன்னுடைய சாயலாக உண்டாக்குனார். மனுஷனை மாத்திரம் தான் சாயலாக உண்டாக்குனார். ஏன்னா வார்த்தை மாம்சமா, வார்த்தை பூச்சி ஆகல, சரிங்களா? வார்த்தை சூரியனா மாறல, வார்த்தை நட்சத்திரமா மாறல,
வார்த்தை மாம்சமாகி மனிதனாய் வெளிப்பட்டார். சோ அந்த அந்த சாயலில் தாமே நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். என்ன ஒரு பெரிய பாருங்க, நித்திய காலமாய் மாம்சம் திரியேகத்தில் இருக்கிறது. வார்த்தை மாம்சமாகவே இருக்கிறேன்னு சொல்லிட்டார். மறிச்சு முடிச்சு ஏதோ சூப்பர்மேன் வந்து பேட்மேன் வந்து தான் ட்ரெஸ்ஸை கழட்டி போட்ட மாதிரி கழட்டி போடல மாம்சத்தை. நித்தியமா மாம்சத்தில் இருக்கிறார். அப்படின்னா எல்லாத்துக்கும் மீனிங் இருக்குன்னு அர்த்தம். ஸோ நீங்க செய்யற ஒவ்வொரு வேலைக்கும் மீனிங் இருக்கு. உங்களுடைய திருமணத்துக்கு மீனிங் இருக்கு. அதனால்தான் இந்த வேலை திருமணம்லாம் ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் உண்டாக்குனார். ஏதேன் தோட்டத்துக்கு வெளியில வரலங்க வேலை. ஏதேன் தோட்டத்துக்கு வெளியில வரல திருமணம். ஏதேன் தோட்டத்துக்கு முன்னாடியே வேலையும் இருந்தது, திருமணம் இருந்தது. சோ உங்களுடைய வேலைக்கும் அர்த்தம் உண்டு, தெய்வீக அர்த்தம் உண்டு. உங்களுடைய திருமணத்திற்கும் தெய்வீக அர்த்தம் உண்டு. ஆனா வீழ்ச்சி, பாவம் என்ன பண்ணிச்சுன்னா அதை திரிச்சிருச்சு. வேலையை திரிச்சிருச்சு, திருமணத்தை திரிச்சிருச்சு. டான்ஸ் ட்விஸ்ட் ஆயிடுச்சு. டான்ஸ் ட்விஸ்ட் ஆயிடுச்சுங்க. ட்விஸ்ட் ஆனதுனால இப்ப இந்த திரியேக நடனத்திலே பங்கெடுப்பதுதான் நம்முடைய அடையாளமா இருக்கணும். ஆனா வேலை நம்முடைய அடையாளமா மாறிடுச்சு. திருமணம் நம்முடைய அடையாளமா மாறிடுச்சு. சோ அந்த அடையாளத்தை பாதுகாக்க வேலையில வந்து என்னெல்லாம் பண்ணி நான் சாதிக்கணும், என்னெல்லாம் பண்ணி சாதிக்கணும், இவனை கீழே தள்ளி அவனை கீழே. சோ அதர் சென்டர்டா இருந்து ஓவர்ஃப்ளோல ஜாயில வர வேலை இல்லாம இப்ப வேலை வந்து பிரஷர் ஆயிடுச்சு. பிளஷர், இன்ப பெருக்கத்திலிருந்து வர வேண்டிய வேலை, இன்ப பெருக்கத்திலிருந்து வர வேண்டிய திருமணம் இப்ப வந்து மன அழுத்தம் ஆயிடுச்சு, பிரஷரா மாறிடுச்சு. புரியுதுங்களா? ட்விஸ்ட் ஆயிடுச்சு. பிளாக் ஹோல் உண்டாயிடுச்சு. பிளாக் ஹோல்னா என்ன அப்படின்றது போன வாரம் பேசுனீங்க, கேளுங்க. சோ அந்த பிளாக் ஹோல்குள்ள என்ன ஆயிடுச்சு? இந்த என்டையர் கிரியேஷனே அப்படியே உள்ள விழுந்துருச்சு. உள்ள விழுந்து மாட்டிக்கிட்டு அடையாளம் இல்லாதனால வேலையில வச்சு அடையாளம் ட்ரை பண்றோம், ஊழியத்துல வச்சு அடையாளம் ட்ரை பண்றோம், நம்ம செய்யறது காரியத்துல இருந்து, நம்ம வீடு எதுல தங்கியிருக்கோன்றதுல இருந்து அடையாளம், என்ன கார் ஓட்டுறது இருந்து அடையாளம். யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் நம்ம கிரியேட் பண்ணி என்ஜாய் பண்ணி ஓவர்ஃப்ளோல இருந்து உண்டாக்கணும்னு நினைச்சவர் அதையே நம்ம பண்ணி. சோ பாருங்க, இந்த ராஜ்யம், மகிமை, வல்லமை இப்படின்ற இதெல்லாம் கெட்ட வார்த்தை இல்லைங்க. இதெல்லாம் தேவன் மனுஷனுக்காக உண்டாக்குன வார்த்தை தான். ராஜ்யம், மகிமை, வல்லமை. ஆனா அதெல்லாம் வீழ்ச்சினாலே திரிக்கப்பட்டது. இன்றைக்கு மகிமைக்காகவும் வல்லமைக்காகவும் பேருக்காகவும் புகழுக்காகவும் ஓடுகிற ஒரு கூட்டம் ஏன் இருக்குன்னா இதை மிஸ் பண்ணிட்டோம். சுவிசேஷத்தை மிஸ் பண்ணியாச்சு. சுவிசேஷத்தை புரிந்து கொள்வோம். எப்படி திரும்ப வந்து இப்படி இதுக்குள்ள இருக்கும் பொழுது எப்படி நம்மளை ரீச் பண்ணாரு, இந்த பிளாக் ஹோல்ல எப்படி ரீச் பண்ணாரு நம்மள அப்படின்றத அடுத்த வாரம் பார்ப்போம். சரிங்களா? சுவிசேஷம் ரொம்ப அருமையான மேட்டர். அதை வந்து சீப்பா லீகலா மாத்திராதீங்க, சட்டத்திட்ட பிரச்சனையா மாத்திராதீங்க. மச் ரிச், மச் வண்டர்ஃபுல். ஆத்மாதான் தான் முக்கியம், பரலோகம் போறதான் முக்கியம், கர்த்தருக்காக ஊழியம் செய்யறதுதான் முக்கியம் அப்படின்றதுனால தான் என்ன ஆயிடுச்சு, வெறும் சபை கட்டுறது தான் முக்கியம், சர்ச் பில்டிங் கட்டணும், அதுதான் பெரிய தரிசனம். மீதி வந்து ஸ்கூலு கட்டுறதோ இல்லாட்டி ஒரு சினிமா ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கட்டுறதோ அதெல்லாம் மீனிங்லெஸ். ஏன்னா சபை, பரலோகம் அதுதான் முக்கியம். செக்யுலர் சேக்ரெட் டிவைட். புரியுதுங்களா? சோ அது எல்லாத்தையுமே யார் எடுத்துக்கிட்டா? உலகம் எடுத்துக்கிச்சு. ட்ரையூன் டான்ஸ்ல திரிச்சிருக்காங்க பாருங்க, பார்ட்டிசிபேட் பண்ணாம இருக்காங்க பாருங்க, அவனுங்க எல்லாத்தையும் இதை எடுத்து அந்த நான் பார்ட்டிசிபேஷன்ல இருந்தே அதெல்லாம் செஞ்சு கலாச்சார சீரழிவு உண்டாகுது. கலாச்சார சீரழிவு ஏண்டாகுதுன்னா நம்ம வந்து ஸ்கூல் கட்டாம மற்ற மாதிரி எல்லாம் கட்டாம வெறும் சர்ச்சு கட்டிட்டு இருக்கனால. சோ ஜெபம் பண்ணுங்க, கேளுங்க, ஆண்டவரே இந்த காரியங்கள்லாம் புரிஞ்சுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க, வெளிச்சம் தாங்க, வெளிச்சம் தாங்க. Give us an understanding. Give us an understanding of all these things. வெளிச்சம் உண்டாவதாக.
Markala brantola malke rigedel boshele lambradal kinadili மீல் தராலாந்துனோ அல்பன ஹாஷிடி என்று வெளிச்சம் உண்டாவதாக, வெளிச்சம் உண்டாவதாக. அதனால்தான் நம்ம இப்போ ஒரு கம்யூனிட்டி சென்டர், ஒரு லேர்னிங் சென்டர், அதையே நம்முடைய உறவு சார்ந்த கூடுகைகளுக்காக நாம் ஒரு டிசைன் பண்ணி கட்டிட்டு இருக்கோம். நான் சொல்றது புரியுது அப்படின்னா ஆண்டவங்களுடைய இருதயத்துல வைப்பார் என்றால், இதுல பார்ட்னர் வித் மீ இன் திஸ் விஷன். பில்டிங் முக்கியம் இல்லை. பில்டிங் என்ன தரிசனத்துக்காக கட்டுகிறோம், அந்த தரிசனத்துக்கு எவ்வளவு தூரம் அந்த பில்டிங் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். அதுதான் பில்டிங்க்கு மீனிங் தருது. பில்டிங் ஆசச்சுக்கு ஒரு வேல்யூ கிடையாது, மீனிங் கிடையாது. ஒய் இட் ஸ்டாண்ட்ஸ் தேர், எதற்காக எழும்பி நிற்கிறது அந்த கட்டிடம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். அந்த ஒய் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா ஆண்டவங்க இருதயத்தில் வைப்பார்னா, பார்ட்னர் வித் மீ, வாட்ச் அ வீடியோ. இந்த ஒரு வீடியோ இருக்கு, அதை பாருங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.